நீங்கள் இவ்வளோ யோசிச்சு ஸ்டோரி போர்ட் பண்ணி பிளான் பண்ணி யூர் கிரியேட்டிங் அ யூனிவர்ஸ். ஆனால் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐயில் இந்த ஸ்டோரி லைன்லாம் இன்புட் பண்ணி அடுத்து என்ன வரும் இது என்ன வரும்னு கெஸ் பண்ணி போல் போட்டு பறக்க விட்டுட்ருக்காங்க சோஷியல் மீடியாவில். அந்த மாதிரிலாம் பார்க்கச்சே உங்களுக்கு என்ன ரியாக்ஷனாக இருக்கும்? பிகாஸ் யூர் கிரியேட்டர், யூர் அன் ஆர்டிஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கணும், எனி டெக்னாலஜி, அண்ட் தென் அப்சர்வ் இட். அதுக்கப்புறம் அது நம்மளை என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். ஏன்னா எல்லாமே இட்ஸ் வே ஹெட். நான் சொன்ன மாதிரி ஐம் இந்த லேர்னிங் கர்வ் ஆஃப் லேர்னிங் வாட் இட் இஸ் ஆக்சுவலி. 15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் ஓடிடி பற்றி பேசிகிட்டு இருந்தார், கமல்ஹாசன். விஸ்வரூபம் ரிலீஸ் அப்போ ஓடிடினா என்னன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கி ஓடிடி இல்லாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆகாது, அதோட பிஸ்னஸ் இல்லாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆகாது. ஸோ அப்போது அந்த மாதிரி தான் ஏஐயும் பார்க்குறேன்னா. பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டே வாட் ஐ வில் சே இஸ், சரி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு ஃபேவரட்டான ஆக்டர் யார்? சரி, இப்படி மாட்டி விட்டீங்களே. இல்லை சொல்லுங்கள். விக்ரம். ஓகே, அவரை ஏஐயில் ஜென்ரேட் பண்ணால் நீங்கள் காசு கொடுத்து தேட்டரில் போய் பார்ப்பீங்களா? விக்ரம் சார் நடித்தா தேட்டரில் காசு கொடுத்து பார்ப்பீங்களா? விக்ரம் சார் நடித்தா கேரண்டி தேட்டருக்கு போகிறேன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அவ்வளோதான். டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்.